மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சியின் சார்பாக திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். தொடர்ந்து சுபாஷ், குறிப்பிட்ட இந்த தொகுதியில் அவர் களம் காண்பதற்கான காரணம் என்ன? முக்கியமான ஒரு தொகுதி. ஏன்னா அவர் ஒரு மினிஸ்டர், அந்த மினிஸ்டரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல புதிய நீதி கட்சி இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இருக்கிறது, அதிமுகவும் அதுல இணைந்திருக்கிறதா, அவங்க சின்னத்துலதான் போட்டிடுறாங்கன்றதால அவங்களும் இதுல இணைந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அவர் அங்க வந்து. சுபாஷ், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு ஏசி சண்முகம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப இயக்குனர் சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில போட்டியிட இருக்கிறாரு. இது தொடர்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு தொகுதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த தொகுதியை வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரே முடிவோடு புகழ்பெற்ற நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அவருக்கென்று ஒரு மரியாதையும் எதுவும் செல்வாக்கும் இருக்கிறது. ஆகவே ஒரு விஐபி தொகுதியாக இருப்பதால் சுந்தர் சி அவர்களை களமிறக்கி வெற்றி பெறுவதற்கான அத்துணை பணிகளையும் செய்ய துவங்கி இருக்கிறோம். இப்ப இயக்குனர் அப்படின்ற ஒரு அடையாளம் காரணமாக அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? அப்படி இல்லை. அவர் எங்க கூட்டமைப்புல எல்லா நிகழ்ச்சிக்கும் எங்க கிட்ட வந்திருக்காரு. முதலியார் பிள்ளைமார்களுடைய அத்துணை கூட்டமைப்பிலும் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு துணை குடியரசுத் தலைவர் மதுரைக்கு 150 அடி உயர வஉசி சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழா செய்தார்கள். அதிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். நடிகர் விஜயகுமாரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் எல்லா நிகழ்வுகளோடு எங்களோடு கூட்டணியிலே, எங்களுடைய கூட்டமைப்பிலே தொடர்ந்து கொண்டிருப்பதால் அவரை சரியான வேட்பாளர் என்று முடிவெடுத்து அவரை நாங்கள் தேர்தல் களத்திலே இறக்கிறோம். நிச்சயமாக அந்த தொகுதியை புதிய நீதி கட்சி கைப்பற்றும். இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஏசி சண்முகம்.